மன்னார் மாவட்டத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயமான மடுகண்ணையின் கொடியேற்ற உற்சவம் 6ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இந்த மாதம் 12ஆம், 13ஆம், 14ஆம், 15ஆம் தேதிகளிலே மடுகண்ணையின் விசேட உற்சவங்கள் இடம்பெற இருப்பதால் பெருமளவான பக்தடியார்கள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வருகின்ற அடியவர்களுக்கான நலம்புரி சேவைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வசதிகளை ஏற்படுவது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இன்றைய தினம் நமது மன்னார் மறைமாவட்ட ஆயர் மற்றும் குரு முதல்வர் மற்றும் மன்னார் அன்னையின் மடு பரிபாலகர் முன்னிலையிலே நடைபெற்றது. இன்றைய தினம் இங்கே வருகின்ற அடியவர்களது வழங்க வேண்டிய நலம்புரி சேவைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. உண்மையில் இந்த காலப்பகுதி தற்பொழுது விடுமுறை காலமாக இருப்பதால் தற்போது எதிர்பார்த்த பக்தர்களை விட தற்போது அதிகளவான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வழங்க வேண்டிய வசதிகள் தொடர்பாக இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது. முக்கியமாக போலீசார் மற்றும் முப்படையினரின் உதவியுடன் இங்கே வருகின்ற பக்தர்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ட்ரோன் வசதிகள், அதைவிட சிசிடி வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை விட இங்கே வருகின்ற ஒருங்கிணைக்கப்பட்ட திருடர்கள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட பிச்சை எடுப்போர் தொடர்பாகவும் விசேட கவனம் எடுத்து அதனை தடுப்பதற்குரிய விசேட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை விட தற்போது நாட்டிலே ஒரு டெங்கு நோய் நிலைமை ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருப்பதால் தற்போது வெளி மாவட்டங்களிலிருந்தும் பெருமளவு பக்தர்கள் வருகை தருவதால் இங்கே விதமான டெங்கு நோயும் பரவாமல் இருப்பதற்கு ஏற்பாடுகளும் சுகாதாரத்துறையினரால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே சுகாதாரத்துறையினர் பொது சுகாதார தங்களுடைய இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை முழுமூச்சுடன் முன்னெடுத்து வருகின்றார்கள். அதனை விட இங்கே வருகின்ற பொதுமக்களுக்கான பாதுகாப்பான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை விட பொதுமக்களுக்கு வருகின்ற பக்தர்களுக்கான மலசலகூட வசதிகள் மற்றும் அவர்களுக்குரிய நலநோன்பு வசதிகளும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை விட பொருட்கள் கட்டுப்பாட்டு விலையில் நியாயமான கட்டுப்பாட்டு விலையில் நியாயமான நிறைவுடன் விற்பதற்குரிய ஏற்பாடுகளும் அதனை கண்காணிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் இங்கே ஆலய சுற்றாடலிலே செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை விட இங்கே வருகின்ற மக்களுக்கு நியாயமான கட்டணத்தில் போக்குவரத்து சேவை வழங்கும் முகமாக தனியார் மற்றும் அரச பேருந்து சேவைகள், அதனை விட முச்சக்கர வண்டிக்குரிய போக்குவரத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்குரிய கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட மாற்றிறைச்சி மற்றும் இங்கே வருகின்ற பொதுமக்களுக்கான பொருட்கள் நியாயமான விலையில் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதை கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனை விட இங்கே இந்த பிரதேசம் புனித பிரதேசமாக இருப்பதால் இந்த பிரதேசத்துக்குள் மதுபானங்களோ அல்லது போதைப் பொருட்களோ எடுத்து வருவது முற்றாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதனை மீறுவோர் மீது உடனடியாகவே சட்ட ஏற்பாடுகள் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கேற்ற வகையிலே 12ஆம் தேதியிலிருந்து இங்கே சுற்றவியல் நீதிமன்றம் நிறுவப்பட்டு அதன் ஊடாக சட்டத்தை மீறுவோர், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே உண்மையில் மடுகண்ணையின் திருப்பதிக்கு வருகின்ற அடியார்கள் நீங்கள் ஒழுக்க சீலராக வருகை தந்து இந்த மடுகண்ணையின் அருளாட்சியை பெற்று செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். மடுத்திருப்பதியினுடைய ஆவணி திருவிழாவுக்கான ஆயத்த கூட்டம் இன்று மடுத்திருப்பதியிலே மன்னார் அரசாங்க அதிபர் உயர் திரு கனகேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையிலும் இடம்பெற்றது. இந்த ஆயத்த கூட்டமானது இந்த திருவிழாவையொட்டி நடைபெற்ற இரண்டாவது கூட்டமாகும். ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்னர் மன்னார் மாவட்ட செயலகத்திலே கச்சேரியிலே இந்த முதலாவது ஆயத்த கூட்டம் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து மீளாய்வு கூட்டமாக இன்றைய தினம் மடுத்திருப்பதியிலே இந்த ஆயத்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்திலே மடுத்திருப்பதிக்கு ஆவணி திருவிழாவையொட்டி பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வருடம் வருகின்ற காரணத்தினால் இவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் இவர்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவம், கடற்படை, வான்படை உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். அரசாங்க அதிபருடைய தலைமையிலே நடைபெற்ற இந்த கூட்டத்திலே பல்வேறு திணைக்களங்களும் எவ்வாறு இந்த மடுத்திருப்பதிக்கு வருகின்ற மக்களுடைய நலன்களை பேண முடியும் என்ற வகையிலே மிகவும் சிறப்பான ஒரு பயனுள்ள கலந்துரையாடலாக கூட்டமாக இது அமைந்திருந்தது. மடுத்திருப்பதியினுடைய ஆவணி திருவிழா தொடர்பான வழிபாடு தொடர்பான சில விடயங்களை இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன். கடந்த 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காலையிலே திருப்பலிகள் தமிழிலும் சிங்களத்திலும் திருப்பலிகள் இடம்பெறுகின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு தமிழிலும் சிங்களத்திலும் ஆராதனைகள், நற்கருணை ஆராதனை நடைபெறுகின்றது. ஆகவே இந்த திருவிழாவிலே நடைபெறுகின்ற இந்த ஆயத்த நாட்களிலே பல மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஏற்கனவே இங்கு வருகை தந்து தங்கியிருந்து இதிலே பங்கெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருவிழாவினுடைய இறுதி நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வேஸ்பர் ஆராதனை. அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனைகள் மூவேளை சிவத்துடன் ஆரம்பமாகும். தொடர்ந்து தமிழிலும் சிங்களத்திலும் மறையுரைகளும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், நற்கருணை ஆராதனையை தொடர்ந்து நற்கருணை பவனியும் ஆசீரும் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் திருவிழா நடைபெறுகின்ற நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலாவது திருப்பலி காலை 5 மணிக்கு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து காலை 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெறும். இந்த திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயருடைய தலைமையிலும், அதே போன்று கொழும்பு பேராயர் அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையினுடைய தலைமையிலும் இடம்பெற இருக்கின்றது. அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார். மக்களுடைய கவனத்துக்கு சில விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாம் எல்லோரும் அறிந்தபடி மடுத்திருப்பதி ஒரு புனித பூமி. ஆகவே இங்கு வருகின்ற மக்கள் இந்த புனித தலத்தினுடைய புனிதத்தன்மையை பேணும் வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். முக்கியமாக போதை வஸ்து பாவனை, மதுபான பாவனை முற்றாக இங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மதுபானங்களை எடுத்து வருதல் என்பதும் இங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு வருகின்றவர்கள் இந்த புனித திருத்தலத்தினுடைய புனிதத்தன்மையை பேணி காக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கைகளிலே, மதுபான பாவனையிலே ஈடுபட வேண்டாம் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இங்கு வருகின்றவர்கள் மரியாதையான ஆடைகளை அணிந்து வரும்படி எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். அதே போன்று இங்கு வருகின்றவர்கள் இந்த புனித தலத்திலே செபத்திலும் வழிபாடுகளிலும்
முழுமையாக பங்கேற்கும்படியாக அழைக்கப்படுகின்றார்கள். என்ற அநேகமான மக்கள் ஒரு இறை அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் வருகின்றார்கள். மடு அன்னையினுடைய ஆசியை பெற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள். ஆகவே இங்கு வருகின்ற எல்லாரும் அந்த நோக்கத்தை எட்டும்படியாக, மற்ற மக்களுக்கும் உதவி செய்யும்படியாக, இந்த புனிதத்தன்மையை பேணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவாக ஒரு முக்கிய அறிவித்தலை இங்கே நாங்கள் வழங்க விரும்புகின்றோம். அதாவது 14ஆம் தேதி மாலை வேஸ்பர் ஆராதனை முடிந்த பின்னர் வழக்கமாக மக்கள் போர்ட்டிகோ மண்டபத்துக்கு முன்னால் உள்ள வளாகத்திலே தங்குவது வழக்கம். ஆனால் இப்போது சில ஆண்டுகளாக அந்த நடைமுறையை தவிர்த்து கொள்ளும்படியாக நாங்கள் மக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். திருவிழாவுக்கு முதல் நாளாகிய 14ஆம் தேதி வேஸ்பர் ஆராதனை முடிந்த பின்னர் இந்த வளாகத்திலே மக்கள் தங்குகின்ற பொழுது அடுத்த நாள் திருவிழாவுக்கு வருகின்றவர்கள் சில பல சுகாதார சீர்கேடுகளை, அசௌகரியங்களை அவர்கள் எதிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. திருவிழாவுக்கு வருகின்றவர்களுடைய பாதுகாப்பை முன்னிட்டும் இந்த இடம் முழுமையாக மக்களற்ற இடமாக இருந்தால் திருவிழாவுக்கு மக்கள் உள்ளே வருகின்ற பொழுது பாதுகாப்பு தரப்பினர் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த இந்த இடத்தினுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்த முடியும். ஆகவே இவை எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டு இங்கு வருகின்ற மக்களுக்கு நாங்கள் மிகுந்த அன்போடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். அதாவது 14ஆம் தேதி இரவு வேஸ்பர் ஆராதனை முடிந்த பின்னர் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பின்னர் இந்த இடத்திலிருந்து எல்லோரும் வெளியேறி மக்கள் தங்குவதற்கு பிரத்யேகமான சில இடங்களை நாங்கள் மடு நிர்வாகம் ஆயத்தம் செய்திருக்கின்றது. சில பொது மண்டபங்களை இதற்கென்று நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அந்த இடங்களிலே மக்கள் தங்க முடியும் என்பதையும் இந்த வேளையிலே சொல்லிக் கொள்கின்றோம். இறுதியாக நீங்கள் எல்லோரும் மடு அன்னையினுடைய இந்த ஆவணி திருவிழாவுக்கு வருகை தர வேண்டும். வந்து மடு அன்னையினுடைய அருளாசியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்னார் மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், இறைமக்கள், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சார்பாக உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.